ரேடியோ சிட்டி கேட்டுருக்கீங்க. ரேடியோ சிட்டி லயா கூட ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு நம்ம கூட தொட்ரா படத்தோட டீம் இருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் இருக்காரு, வில்லன் கம் ப்ரொடியூசர் இருக்காரு, ஹீரோயின் இருக்காங்க அண்ட் மியூசிக் டைரக்டர் எல்லாமே நம்ம கூட இருக்காங்க. டைரக்டர் மதுராஜ், நீங்க சொல்லுங்க, இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு டெபியூ மூவி அண்ட் ஹீரோயினும் புதுசு, மியூசிக் டைரக்டரும் புதுசு, இந்த படத்துல இருக்கிற வில்லனும் புதுசு, ப்ரொடியூசரும் புதுசு. சோ டெபியூ ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஒரு படத்துல. எப்படி காஸ்ட் பண்ணீங்க அண்ட் எப்படி வந்து இவங்களுக்கு இதுதான் சூட் ஆகும் அப்படின்னு யோசிச்சீங்க? இல்ல பிருத்திவி மட்டும் தான் நவுன் இல்ல, நவுன் பேசலாம் நிறைய இருக்காங்க. டைரக்டர் ஏ வெங்கடேஷ் சார் இருக்காங்க. அப்புறம் மைனா படத்துல நடிச்ச சூசன் வில்லியா இருப்பாங்கல்ல மைனால, அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் தீப்பெட்டி கணேசன், அப்புறம் கூல் சுரேஷ், இன்னும் கஜராஜ் சார், கார்த்திக் சுப்பராஜ் சாரோட அப்பா நல்லா பண்ணிருக்காங்க. இது எப்படி காஸ்ட் செலக்ட் பண்றோம்னா, அந்தந்த கேரக்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஹீரோ எப்படி செலக்ட் பண்ணேன்னா, கதை ரெடி பண்ணிட்டு எங்க குருநாதர் கே பாக்யராஜ் சார் கிட்ட சொன்னேன். ஸ்டோரி ஃபுல்லா சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் அவர் தான் சொன்னாரு, பிருத்திவி இந்த கேரக்டருக்கு கரெக்டா இருக்க, நீங்க போய் கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை சொன்னேன். கதை சொல்லி பிருத்திவிக்கு பிடிச்சிருந்தது, அப்படியே பிருத்திவியை செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த படத்துல எம்எஸ் குமார்னு சொல்லி ஒரு வில்லன் கேரக்டர், அவங்க தான் ப்ரொடியூசர், அவங்க மிஸ்ஸஸ் தான் ப்ரொடியூசர். அந்த கதைக்கு ஒரு மெயின் ரோல், நல்ல லீட் ரோல் பண்ணியிருக்காப்ல. அந்த கதைக்கு கரெக்டா இருப்பாருன்னு சொல்லி அவங்கள செலக்ட் பண்ணோம். மற்றது எல்லாமே வந்து அந்த ஊர்ல அந்த நேட்டிவிட்டி ஆட்கள்லாம் நிறைய பேர் வந்து, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு காதல் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க, அந்த கட்ட பஞ்சாயத்து ஆட்களே அவங்களுக்கே தெரியாம அவங்கள நடிக்க வச்சிருக்கேன். அப்படி ஒரு விஷயம், இப்படிதான் செலக்ட் பண்ணிருக்கோம். சூப்பர். அப்பனா நிறைய விதத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க புதுசா இந்த ஒரு படத்துல. நீங்க சொல்லுங்க சார், இந்த ஒரு படத்துல வந்து நீங்க வெளில நடிச்சிருக்கீங்க அப்படிங்கறதையும் தாண்டி ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. இதை டைரக்டருக்கு இது டெபியூ ஃபில்ம், உங்களுக்கும் இது ஒரு டெபியூ ஃபில்ம். எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வந்தது அண்ட் இந்த ஸ்டோரியில எதை பார்த்து உங்களுக்கு தோணுச்சு? அப்படி இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா என்னுடைய மிஸ்ஸஸ் ஜெயச்சந்திரா, அவங்க தான் ப்ரொடியூசர். அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன், ஏன்னா இந்த படத்தை பண்ணனதுக்கு. அடுத்து வந்து எனக்கு இந்த ஒரு கேரக்டரை கொடுத்ததுக்கு டைரக்டர் சாருக்கு ஒரு நன்றி. இப்ப நான் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு எப்படி தோணுச்சுன்னா, ஒரு கதை சொன்னாங்க. கதை சொல்லும்போது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு படத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாம தான் இருக்கும். என்னோட ரியல் கேரக்டர் ரொம்ப காமா இருப்பேன். ஆனா படத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நேர் ஆப்போசிட்டா கொடுத்திருக்காங்க. எனக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கையில வந்து நல்லவனாவே இருந்துட்டோம். அதனால வந்து ஏன்னா நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் பண்ண முடியாதோ, ஏன்னா நம்ம ஒரு நல்லவனாவே இருந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம வந்து பிலிம்லயாவது கொஞ்சம் ஆப்போசிட்டா இருப்போமே அப்படின்னு தோணுச்சு. அதனால எப்பயுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த எதிர்மறைகள் தான் வந்து ஒரு இணைப்பை கொடுக்கும். நல்லதுக்கு வந்து ஏன்னா கெட்டதுன்னு ஒண்ணு இருந்தா தான் நல்லதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லைங்களா? அதனால வந்து எல்லாத்துக்குமே அந்த நேர்மறையான ஒரு இதுதான் வந்து ஈர்ப்பை கொடுக்கும். அது உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே இந்த காந்தத்திலே சொல்லுவாங்க NS போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து நமக்கு ரொம்ப ஒரு அட்ராக்டிவிட்டி கொடுத்தது. பரவாயில்ல, இதெல்லாம் பண்ணலாமா நம்ம எல்லாம் இருந்தா அப்படின்ட்டு. சூப்பர் சூப்பர். சோ அண்ட் டைரக்டர் மதுராஜ், இந்த ஒரு படம் காஸ்ட் பேஸ் பிலிம் அப்படிங்கறதால ஏதோ ஒரு பர்டிகுலர் காஸ்ட் காமிச்சிருக்கீங்களா? அண்ட் இந்த பிளாட் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் படமே இவ்வளவு போல்டா ட்ரை பண்ண எப்படி யோசிச்சீங்க? இல்ல இந்த ஜாதி தான் அப்படின்னு இல்ல, நம்ம ஜாதினாலே வந்து அந்த வேரியேஷன் வந்து நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நான் பணக்காரன், நான் ஏழை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்ற தாழ்வு இருக்கு இல்லையா, அந்த ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சதுல வந்த ஒரு கருதான் அந்த படம், தொட்ரா படம். இப்படி ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும், நம்ம ஒரு செய்தியை பாக்குறோம், அது ஒரு ஜாதியால ஒரு பாதிக்கப்படுற ஒரு விஷயத்த கேள்விப்படும் போது நம்ம அதை படிச்சுட்டு ஜஸ்ட் செய்தியா தான் கடந்து போயிடும். ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கேள்வி எழும் இல்லையா, அந்த கேள்விக்கான ஒரு படம் தான் இந்த தொட்ரா படம். சூப்பர். இந்த ஒரு படத்துல வந்து வீணா ஒரு டெபியூ ஆக்ட்ரஸ், அவங்க தான் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அவ்வளவு கியூட்டா இருக்காங்க பார்க்கவே. சோ நீங்க இந்த படத்துல என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணிருக்கீங்க? ஓகே, இந்த படத்துல போல்டான இருக்க வேரியேஷன்ஸ் ஆன ஒரு கேரக்டர். லைக் சில நேரத்துல கியூட்டா இருக்கு, ஐ ட்ரை, தென் ஐ கெட் ஆங்கிரி. சோ it has different variations. Like I've played the role of a mother, a wife, a lover, a sister, a daughter. So there are many variations. But I don't know Tamil. And director மதுராஜ், நீங்க வந்து பாக்யராஜ் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டரா வர்க் பண்ணிருக்கீங்க. சோ இந்த ஒரு படத்தை நீங்க பாக்யராஜ் சார் கிட்ட காமிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னாரு? ஆமா, படம் முடிச்சிட்டு ஃபுல்லா அவருக்கு போட்டு காட்டினேன். போட்டு காட்டிட்டு அவர் எதுவுமே பேசாம போயிட்டாரு. 2 நாள் எதுவுமே நானும் கேட்கல. எனக்கு ஒரே பயம். ஒரு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற ஸ்டூடெண்டா தான் வெயிட் பண்ண. 2 நாள் கழிச்சு போன் பண்றாரு, நீ பாட்டுக்கு படத்தை போட்டு காட்டிட்ட, எனக்கு சரியா தூக்கம் வரல, அந்த படத்தை நான் இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு 2 வாட்டி படம் பார்த்தாரு. அதுவே நான் வந்து குருவுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்துட்டேன்னு நம்புறேன். அவரு சொன்ன ஒரு பாசிட்டிவ் இதுதான், ஒரு சின்ன கரெக்ஷன் சொன்னாரு, அதை போய் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பிருத்தியோட அப்பாவும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் படம் பார்த்த ஒரு 2-3 பேருக்கு தான் போட்டு காட்டினா, அவங்க எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு படம், ஒரு ரொம்ப யதார்த்தத்துக்கு பக்கத்துல இருந்து படம் பண்ணிருக்கீங்க,
ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம படத்தை நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். அவங்க சொல்லியிருக்கிறது கொஞ்சம் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கு. சூப்பர். சோ நம்ம டீச்சர் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து குட் கமெண்ட்ஸ் வருது அப்படிங்கறதே பெரிய விஷயம். அது வந்து வசிஷ்டர் வாயால் பிரம்மர்ஷி பட்டம் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி தானே. சோ மியூசிக் டைரக்டர் நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு படம் வந்து ஒரு காஸ்ட் பேஸ் ஃபில்ம் அப்படிங்கறதால நீங்க வந்து ரொம்ப பிரீஸியா அப்படிலாம் பண்ண முடியாது. ஒவ்வொரு சீனுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு மியூசிக் மாறும். சோ இந்த படத்தோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸ்ல எப்படி ஒர்க் பண்ணிருக்கீங்க? இந்த படத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 4 சாங்ல உள்ள ஸ்பெஷல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சாங் வந்து நம்ம சிம்பு சார் பாடி கொடுத்திருக்காரு. எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. சிம்பு சாருக்கு இந்த நிகழ்ச்சி ரேடியோ சிட்டி மூலமா ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். மொத்த டீம் சார்பா ஒரு புது டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பாடி கொடுத்ததுனால அவரோட ரசிகர்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். உனக்குள்ள ஒளிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாங், அது இப்போ நல்ல ட்ரெண்டிங் வைரல் ஆகி போயிட்டு இருக்கு. ஆந்தங்குடி இளையராஜா அப்படின்னு சொல்லி நாட்டுப்புற பாடகர், சூப்பர் சிங்கர்ல பாடின பிரியங்கா, அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. சின்மை மேடம் ஒரு சாங் பாடியிருக்காங்க. செந்தில் தாஸ் ஒரு சாங் பாடியிருக்காங்க. எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இந்த ஒரு படத்துல சினிமாட்டோகிராஃபரும் சரி எடிட்டரும் சரி எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க சார்? சினிமாட்டோகிராஃபர் செந்தில் அவர் தான் என்னுடைய நண்பர், அரை நண்பரும் கூட. கதை சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. இது வந்து ரொம்ப பாஸ்டாவும் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து ரொம்ப பிளசண்டாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கெடல். அதுக்கான டைம் எடுத்துக்கிட்டு அவருக்கான டைமை கொடுத்து தான் ரொம்ப ஷூட் பண்ணோம். அதே மாதிரி எடிட் கட் நல்லா இருக்கணும். எடிட்டர் வந்து நல்ல ஒரு எடிட்டர். ஆல்ரெடி வந்து 6வது சின்னம்னு சொல்லி ஒரு படம் பண்ணிருக்காப்ல, தலைமுறைகள் பண்ணிருக்காப்ல. அவரும் நல்லா எடிட் கட் நல்லா பண்ணிருக்காரு. சூப்பர் சார், சூப்பர். அண்ட் மியூசிக் டைரக்டர், இந்த படத்தோட ஜானர் வச்சு பார்க்கும்போது நிறைய சேலஞ்ச் இருந்திருக்கும். ஏன்னா நீங்க ரொம்ப பிரீஸியா சில்லா அப்படிலாம் மியூசிக் பண்ண முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கும். சார் சேலஞ்சஸ் இருந்ததா இந்த ஒரு படத்துல நீங்க வந்து மியூசிக் பண்ணும்போது? அதாவது சாங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சாங் வந்து சின்மை மேடத்தை பாட வச்சோம். அப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் பண்ணது அந்த சாங் தான். பண்ணும்போது இவங்களை எப்படி வேலை வாங்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. 2வது நேஷனல் அவார்டு வாங்க சிங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு பயம். ஃபர்ஸ்ட் டைரக்டர் தான் தைரியம் பண்ணு நான் பாத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பண்ணாரு. ஆனா ரெக்கார்டிங் டேக் போகையில எல்லாம் ஏதாவது கரெக்ஷன் சொல்றது கூட கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும். இருந்தாலும் சொல்லி பண்ண வச்சாச்சு. பண்ணி நல்லபடியா வந்துருச்சு. அதே மாதிரி சிம்பு சாரை பாட வைக்கும் போது கூட நாங்க ஏதாவது சொல்லலாமா அப்படின்னு சொல்லும்போது அவரே திரும்ப இல்ல ஏதாவது கரெக்ஷன் சொல்ல போறதுக்கு முன்னாடியே அவரே ஏதா இருந்தாலும் சொல்லுங்க நான் பாடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இன்னொரு சாங் ஒன்னு இருக்கு இதுல, இருபறவைன்னு ஒரு சாங். அந்த சாங் எப்ப பார்த்தாலும் சரி, படத்துல பார்த்தாலும் சரி, கேட்டாலும் சரி, ஒரு ஃபீல் அதுல வந்துரும் எனக்கு. படத்துல 2-3 தடவை நான் அந்த சாங் போட்டு காமிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது ஒரு கண் கலங்கி நானே என்ன அறியாம அழுதுருக்கேன். ஓகே, கூல். சோ இந்த ஒரு படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. டைரக்டரும் சரி, வில்லனும் சரி, ஹீரோயினும் சரி, நீங்களும் சரி. தேங்க்யூ சோ மச் இந்த ஒரு இன்டர்வியூக்கு. ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.